இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளில் அநேகருடைய தனிப்பட்ட வாழ்வில் பலகீனங்கள், பொருளாதார ரீதி என்று பல்வேறு விதமான கொந்தளிப்புகள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. கர்த்தரை குறித்து அங்கு சொல்கிறது, எந்த வேதனையாக இருக்கலாம், எந்த கொந்தளிப்பாகவும் இருக்கலாம், அடக்குகிற கர்த்தர். அமைதல் உண்டானது நிமித்தம் ஒரு சந்தோஷம். இந்த கால வேளையிலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமான வார்த்தை இதுதான். அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷம், அலைகள் அடங்கும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய சுயம் போல நடந்தார்கள், அலைகள் வீசியது. அவர்கள் தங்கள் விருப்பப்பட்ட தெய்வங்களை வணங்கினார்கள், விருப்பப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தார்கள். புயல் வீசியது. அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள். ஆபிரகாமை யோசித்து பார்த்தார்கள், ஈசாக்கை யோசித்து பார்த்தார்கள், அவர்களிடத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை யோசித்து பார்த்தார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மீட்பனை, தலைவனை, ஆம், மோசே என்கிற ஒரு மனிதனை எழுப்புகிறார். அவர் மூலமாய் கர்த்தர் அவர்கள் வாழ்விலே வீசின புயலை அடக்குகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலும் புயல் வீசிக்கொண்டிருக்கலாம், அலைகள் கொந்தளித்து கொண்டிருக்கலாம். ஆம், பொருளாதார ரீதியாக, மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக வாழ்க்கையிலே நிம்மதி இழந்து கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அமர்த்துகிற கர்த்தர், உங்கள் புயலை, வீசுகிற புயலை அடக்குகிற கர்த்தர். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி சீஷர்கள் பிரயாணப்பட்ட படகை பார்த்து கட்டளை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆம், யோர்தான் நதியை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா? யோசுவாவின் நாட்களிலே கரை உரண்டு ஓடியது. இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் கானான் பக்கத்திலே வந்த பின்பு இப்படி ஒரு பயங்கரமான வெள்ளமா, நாம் எப்படி அந்த கரைக்கு செல்வது? ஆண்டவர் சொன்ன ஆலோசனை, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா 3:5 சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த பரிசுத்தத்தின் நிமித்தம்தான் ஆண்டவர் யோர்தானை பிரித்து, எப்படி மோசேயின் நாட்களிலே செங்கடலை பிரித்து வழி நடத்தினார். நம்முடைய பார்வைக்கு, உங்களுடைய பார்வைக்கு உங்கள் வாழ்க்கையின் சில நிகழ்வுகள் பயங்கரமாக தோன்றிக் கொண்டிருக்கலாம், கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். எந்த விதத்திலும் நம்பிக்கை இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம். எவ்வளவு பெரிய கொந்தளிப்பையும் அவர் அடக்குகிறவர். அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
எதை நிமித்தம் நீங்கள் அழுது கண்ணீரோடு இருக்கிறீர்களோ அதிலே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். அதிலே நீங்கள் கர்த்தரை நன்றி செலுத்த போகிறீர்கள். ஆம், தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலும் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்புகளை எங்கள் சுய பலத்தால் அடக்க முடியாது. உம்முடைய வார்த்தையால் ஆம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாக்குகிறது. ஆம், உம் வார்த்தையினால் உம் வார்த்தையை அனுப்பும். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பும், அமர்த்தும், அமைதியை உண்டாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.